இந்த பொய்யான பொண்ணு கண்ணில் படாம எப்படியாவது சீமாவை ஸ்ருதி கிட்ட அனுப்பி வைக்கணும். பெரிய பாட்டி, என்னாச்சு? என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, எனக்கு இப்பவே எனக்கு டீ குடிக்கணும் போல இருக்கு. நீ போய் எனக்காக இஞ்சி டீ போட்டு கொண்டு வர முடியுமா? அவ்வளவுதானே பாட்டி, இப்பவே போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா பாவி, இந்த சால்வை இருக்குல்ல, சீமா, சீமா கொஞ்சம் கதவை தர. சீமா, அம்மாடி சீமா, கதவை தரேன்னு சொல்றேன்ல. சீமா, சீமா, அம்மா அம்மா. சஞ்சனா குரல் மாதிரி இருக்கு. அம்மா தாயி சஞ்சனா. சீமா, அம்மா. சஞ்சனா அழுதுட்டே இருக்கா, ஆனா சீமா பதில் சொல்ல மாட்டேங்கிறா. அப்படின்னா இங்க என்ன நடக்குது? சீமா, சீமா என்னாச்சு? ஏன் கதவு திறக்காம இருக்க? அம்மா. அட, சஞ்சனா ஏன் அழறா? அம்மா அம்மா அம்மா. அட, சஞ்சனா ஏன் அழுதுட்டு இருக்கான்னு தெரியலையே. ஆமாக்கா, அம்மா. ஆனா சீமா அவ கூட தானக்கா இருக்கா. அப்புறம் அவ எதுக்காக அழறா? நான் அன்னிக்கிட்ட ஓய்வெடுத்துக்க சொல்லி சொன்னேன். ஆனா சஞ்சு கத்துற சத்தம் கூட கேட்காம அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்கன்னு புரியல. சரி வாங்க போய் என்னன்னு பாக்கலாம். அத்தை, என்னாச்சு? ஏன் சஞ்சனா அழுதுகிட்டே இருக்கா? சீமா, கதவு தரமா. அம்மா அம்மா. என்ன நடந்துச்சு? ஏன் சீமா கதவை திறக்க மாட்டேங்கிறா? அம்மா. அம்மாடி சீமா, சஞ்சனா ஏமா அழுதுகிட்டே இருக்கா? அம்மா. சீமா, சீமா உனக்கு என்னமாச்சு? சீக்கிரமா கதவை தர. சீமா பதில் சொல்லு, ஏன் கதவை திறக்க மாட்டேங்கிற? அம்மா அம்மா. உள்ள சீமாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. சீமா அப்படி கவனக்குறவா இருக்க மாட்டாளே. சஞ்சனா அழுதுகிட்டு இருக்கா, அப்படியே அவ தூங்குவா. அம்மா அம்மா. ஒருவேளை இப்படி இருக்குமா? சீமா அங்க ரூம்ல இல்ல போல இருக்க. ஒருவேளை என்ன பார்க்க கோவிலுக்கு போயிருப்பாளோ? நீ ஸ்ருதி வருமா? இல்ல, என்னோட அன்பு தங்கச்சி ரோகிணி பரத்வாஜ். பரத்வாஜ் குடும்பத்தோட செல்ல மருமக. யாரு உன் அம்மா பண்ண சொல்லிட்டு இருக்காங்களோ அவங்க போய் சொல்றவங்க பித்தலட்டுக்காரங்க. பொண்ணை எங்க கிட்ட இருந்து தூரமாக்கிறதுக்காக. எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவங்க என் அம்மா அப்பாவை பத்தி எவ்வளவு தப்பா சொன்னாங்க. இருந்தாலும் நான் ஏன் அவங்கள நினைச்சு இந்த அளவுக்கு கவலைப்படணும்? நான் அவங்கள இந்த மாதிரி அரைஞ்சதால அவங்களுடைய மனசு கண்டிப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கும். என்னதான் இருந்தாலும் சரி, அவங்க என்னை விட வயசுல ரொம்ப பெரியவங்க. அவங்க கிட்ட நான் இந்த மாதிரி நடந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன். நான் அந்த மாதிரி பண்ணிருக்கவே கூடாது.
சீமா கதவு தர. சஞ்சு ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கா. ப்ளீஸ் கதவை தர. அம்மா 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 ஆமா தாயே, நீதான் காப்பாத்தணும். சிவாக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது. சந்தேகமே இல்ல, நிச்சயமா சீமா ரூம்ல இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? ஒருவேளை இந்த பொய்யான ரோகிணிக்கு சீமா யாருக்கும் தெரியாம என்ன கோவிலுக்கு பார்க்க வந்திருப்பான்னு தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருந்தா அப்ப பிரச்சனை ஆயிடுமே. அக்கா என் கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க. ஒருவேளை அக்கா இப்போ ரூம்குள்ள இல்லையோ, எனக்கு எதிராக பிளான் பண்றதுக்கு வெளியே போயிட்டாங்களோ? அப்படிதான் இருக்கும். சித்தார்த் மாமா, இதுக்கு மேலே வெயிட் பண்ணாம அந்த கதவை இவே உடைச்சிருங்க. இல்ல கதவை உடைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் எதுக்காக சொல்றேன்னா, கதவை உடைக்கும் போது சஞ்சனா பக்கத்துல இருந்தாலும் அவளுக்கு அடிப்பட வாய்ப்பு இருக்குல்ல. அது மட்டும் இல்லாம கதவை உடைக்கும் போது அந்த சத்தத்தை கேட்டு குழந்தை பயந்துட்டாள்னா, டாக்டர் என்ன சொன்னார்னா சஞ்சனாவை பத்திரமா பாத்துக்கணும்னு. அதனால நம்ம அவசரப்பட்டு எந்த தப்பான முடிவுக்கும் போக கூடாது. கதவை உடைக்க வேண்டாம். ஆனா பெரிய பாட்டி, நம்ம இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி அமைதியாவே நிக்கிறது? அக்கா உள்ள என்ன நிலைமையில இருக்காங்களோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அது கதவை உடைச்சி ஆகணும். ரோகிணி சொல்றது சரிதாமா. சீமா எப்படி இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஒரு வழி இருக்கு. நான் வீட்டுக்கு வெளியே போய் பின்பக்கமா ஜன்னல் வழியா ரூம்குள்ள போறதுக்கு ட்ரை பண்றேன். ஆனா பிரேம். சஞ்சனா, நீ கவலைப்படாத. உன்கிட்ட பிரேம் அப்பா வந்துட்டு இருக்காரு. அம்மா தாயே, உதவி பண்ணுங்கம்மா. சீமா கிட்ட எந்த கெடுதலும் நெருங்க விடாம பாத்துக்கங்க. இதுக்கப்புறம் எப்பவும் என் அம்மா அப்பாவை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசாதீங்க. சீமா! பிரேம் பிரேம் உள்ள போயிட்டா. சஞ்சு, சீமா, சீமா, சீமா என்ன பாரு. சீமா, என்னாச்சு உனக்கு? அம்மா துர்கா தேவி காப்பாத்திட்டீங்க. சீமா நல்ல காலம் உள்ளதா இருக்கா. பிரேம், என்னாச்சு பிரேம்? அக்கா உள்ளதா இருக்காங்கன்னா அப்ப ஏன் இவ்வளவு நேரம் கதவு திறக்கல? நாங்க எல்லாரும் இவ்வளவு நேரம் கதவு தட்டிட்டு இருக்கோம், நீ ஏன் வரவே இல்ல? சஞ்சு பாரு எவ்வளவு நேரம் அழுதுட்டு இருக்கா. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி இருக்க? என்ன விஷயம் சொல்லு. சீமா! பிரேம், என்னாச்சு? கதவை திறங்க. பிரேம்! என்னாச்சு பிரேம்? அம்மா தாயே, இப்ப நான் எல்லாருக்கும் என்ன பதில் சொல்ல போறேன்? என்ன விஷயம் சொல்லு. சீமா! ப்ளீஸ் இந்த வீட்ல இருக்க விடுங்க. இல்லனா வேற வழி இல்லாம முதல்ல நான் உங்களை கொல்ல வேண்டியதா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க தங்கச்சிய கொல்ல வேண்டியதா இருக்கும். சீமா! சீமா! சீமா, கண்ணை திறந்து பாரு. சீமா, கண்ணை திறந்து பாருமா. அம்மாடி சீமா, உனக்கு ஒன்னும் ஆகலையே? ஒருவேளை பலகீனத்தினால மயக்கம் வந்திருக்கும். நான் சீமாவுக்காக தேன் கலந்து லெமன் ஜூஸ் கொண்டு வரேன். அதுல உடனே அவளுக்கு எனர்ஜி கிடைக்கும்ல. போ, நீ போய் எடுத்துட்டு வந்துரு. என்னாச்சு சீமா? ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்த? என்ன ஆச்சு உனக்கு? அக்கா, என்ன ஆச்சு?
உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அக்கா, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உங்களுடைய ரோகிணி உங்க கூடவே தான் இருக்கா. சொல்லுங்க, என்ன விஷயம்? என்ன விஷயமா? ஏன் அமைதியா இருக்க? எங்களுக்கு சொல்ல ஏன் இப்படி தயங்கிக்கிட்டு இருக்க? அப்படி என்னமா முக்கியமான விஷயம்? என்னாச்சுமா சீமா? அது வீட்ல இப்போ நடக்கிற சம்பவத்தெல்லாம் நினைச்சு நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டு, அவ்வளவுதான். இப்ப வீட்ல நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியவும் மாட்டேங்குது, கேட்கவும் மாட்டேங்குது. அதனாலதான் எப்போ மயக்க வந்தது, நான் எப்போ கீழே விழுந்தேன்னு எனக்கே தெரியல. அக்கா, நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. குடும்பம் மொத்தமும் உங்க கூட தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நீங்களே என் கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. சீமா, உன்னை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க. இவே இங்கே வந்தா? நீங்க என்னை விட பெரியவங்க. நான் உங்களை கை நீட்டி அரைஞ்சிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்க. I'm very sorry. அப்படின்னா இதுக்கு அர்த்தம் சீமா வீட்ல இருந்து வெளியில போயிருக்கா. அம்மா தாயே, என்ன நடக்க போதோ? சீமா, இவ என்ன சொல்லிட்டு இருக்கா? இவ எப்ப உன்ன அடிச்சா? நீ இவளை எப்ப போய் சந்திச்ச? நீ நாள் பூரா இங்கதானம்மா இருந்த. அப்புறம் எப்படி இவ ஒன்னு சந்திச்சதா சொல்றா? என்ன விஷயம் சீமா? நீ ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? அம்மா தாயே, எனக்கு சக்தியை கொடுங்க. நான் இவளை பார்க்கவே இல்லை. இவ பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா.
நான் போய் சொல்றேனா? இப்பதான் ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி இவங்கள நான் வீட்டுக்கு வெளியே பார்த்தேன். நான் தான் இவங்களோட தங்கச்சின்னு என்ன சமாதானம் பண்ண கூட முயற்சி பண்ணாங்க. நான் அவங்க சொன்னதை ஒத்துக்கலனதும் இவங்க என்னுடைய அம்மா அப்பாவை ரொம்ப தப்பா பேசினாங்க. அதனாலதான் இவங்களை கை நீட்டி அறைய வேண்டியதாயிடுச்சு. நான் பண்ணதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டேன். அந்த காரணத்தினால்தான் மன்னிப்பு கேட்க வந்தேன். ஆனா நீங்க என்னடானா நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்க. இந்த நேரத்துல உனக்கு எப்படி உதவி பண்றதுன்னு எனக்கு புரியலையே சீமா. எங்க சீமா என்னைக்கும் பொய் சொன்னதில்ல. அப்புறம் இந்த விஷயம் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இப்போ சீமா உன்னை பாக்கலன்னு மட்டும் சொல்லிட்டானா பாக்கலன்னு தான் அர்த்தம். என்ன நீங்க இவருக்கு இவ பொய் சொல்லிட்டு இருக்கா பாட்டி. போய் சொன்னது அவ இல்ல, நீங்க தான் போய் சொல்றீங்கக்கா. நான் போய் சொல்றேன்னு இவளுக்கு தெரிஞ்சு போச்சே. அம்மா தாயே, என் ரோகிணி இவகிட்ட இருந்து காப்பாத்துமா. நான் எதுக்கு தேவையில்லாம போய் சொல்ல போறேன்? ஏன்னா நீதான் துர்காவாச்சே. ரோகிணியோட பழைய முகமும் உன் முகமும் ஒன்னா இருக்கிறதால அதை நீ பயன்படுத்திட்டு இருக்க. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னா, அந்த பச்சை கண்ணுக்காரி சூழ்ச்சிக்கு பின்னாடி நீயும் இருக்கேன்னு தான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம அவளை பத்தின உண்மைகளை இப்ப நீ தான் சொல்ல போற. நான் இப்பவே போலீஸுக்கு போன் பண்றேன். இந்த குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. ஒருத்தங்க ரோகிணின்றாங்க, இன்னொருத்தங்க துர்கான்றாங்க. என் பேரு ஸ்ருதிங்க, ஸ்ருதி வர்மா. அப்புறம் இப்பவே அந்த சூழ்ச்சிக்கு பின்னாடி இருக்கிற எல்லா உண்மைகளையும் நீ சொல்லி ஆகணும். சூழ்ச்சி, உண்மை, பொய், கதை, அளவுக்கு மீறி பேசுறாரு. என்னங்க நல்லதுக்கு காலமே இல்லையா? இந்த வீடு இங்க இருக்கிறவங்களும் ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. தப்பு என்னோட இதுதான். இவங்க சொல்றதெல்லாம் நின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. திரும்ப ஒரு தப்பு பண்ணிருக்கேன். ஏன்னா தேவையில்லாம எங்கேயும் வந்தேன். என் காலை நானே வாரிக்கிட்டேன். இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் கிளம்புறேன். போகாத நில்ல. சித்தார்த் விடுப்பா, வேண்டாம். இல்ல பாட்டிமா, இன்னைக்கு எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டு தான் வெங்கிறது போகும். பிரேம், நீ போய் அவனை தடுத்து நிறுத்து. அண்ணா, அக்கா, நீங்க இந்த பொண்ணை சந்திக்க போனீங்கல்ல? அக்கா, நீங்க ஏதோ என்கிட்ட இருந்து மறைக்கிற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டே இருக்காது. ஏங்கா? அப்படி என்ன உங்களுக்கு கட்டாய சூழ்நிலை? குடும்பத்துல யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட சொல்லாம அந்த பொண்ணையும் சந்திக்கிறதுக்கு போனீங்க. உனக்கு என்னாச்சு? அதான் ஸ்ருதியை சந்திக்க போகலன்னு சீமா சொன்னாளே. சீமா பொய் சொல்ல மாட்டா. இந்த விஷயம் இந்த வீட்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்கு சீமா மேல முழு நம்பிக்கை இருக்கு. சித்தார்த் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணி போயிருக்கான்ல, இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும். ஒருவேளை அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலன்னா அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து சீமா கிட்ட எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? இந்த விஷயம் தான் எனக்கும் புரிய மாட்டேங்குது. அக்காவும் எதுவும் சொல்லலையே. சொல்லுங்கக்கா, என்ன விஷயம்? போதும், நிறுத்து. அளவுக்கு மீறி போச்சு. இனிமே அர்த்தம் இல்லாத பேச்ச பத்தி இந்த வீட்ல யாரும் பேசக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த பொண்ணு எதுக்காக ஏன் பொய் சொன்னான்னு அவளுக்கு தான் தெரியும். நான் சொல்றேன், இனிமே இந்த விஷயத்தை பத்தி இந்த வீட்ல யாரும் பேசவே கூடாது. சுஜாதா, இங்க பாரு. சொல்லுங்க. சீமாவை அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போ. அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சரி, நீ வா சீமா.